ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்னைக்கு வந்துட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் டே 5க்கு நான் வந்து உங்களை எல்லாத்தையுமே வரவேற்கிறேன். போன வீடியோஸில் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண நிகழ்காலத்தில், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி கொஷின் கேட்கறது, அதாவது வெர்பல் கொஷின், எஸ்ஆர் நோட்டிவ் கொஷின் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறோம், நெகட்டிவாக எப்படி ரிப்ளை பண்ணுறோம், பாசிட்டிவாக எப்படி ரிப்ளை பண்ணுறோன்னு பார்த்துருந்தோம். இந்த இதுல வந்துட்டு எப்படி WH கொஸ்டின் நம்ம ஃப்ரேம் பண்றோம், அதாவது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல. இங்க பாருங்க, உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, டு யூ, இப்போ அப்படின்னா என்னது, நீ விரும்புகிறாயா அல்லது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இங்க பாருங்க, இந்த டு அப்படிங்கிறது ஆக்சிலரி வெர்ப், இந்த லைக் அப்படிங்கிறது மெயின் வெர்ப். ஓகேங்களா? சரி, இது வந்து மெயின் வெர்ப். ஓகே, பிரசன்ட் வெர்ப் தான் நம்ம எழுதணும். இப்ப பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்க. ஆக்சிலரி வெர்ப் இருக்கு, அடுத்தது இந்த சப்ஜெக்ட் இருக்கு, அடுத்தது மெயின் வெர்ப் இருக்கு, மெயின் வெர்ப் இப்படி இருக்கு. அது WH ஓட மாற போகுது. இங்க பாருங்க, வாட் டு யூ லைக், வாட் டு யூ லைக், உனக்கு என்ன பிடித்திருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு வாட் யூ லைக். இப்போ இந்த யூ, இந்த டூனா எங்க வரும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது ஐ, வி, யூ அண்ட் தே அண்ட் ஆல் த ப்ளூரல் நவுன்ஸ். சரிங்களா? இந்த எல்லா ப்ளூரல் நவுன்ஸ்க்கும் ஐ, வி, யூ, தேக்கும் டூல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல. ஓகே, இப்போ பாருங்க, வாட் டு தே லைக், வாட் டு தே லைக் அப்படின்னா அவர்களுக்கு என்ன பிடித்திருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். இப்போ ப்ளூரல் நவுன், எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், வாட் டு யுவர் பேரண்ட்ஸ் லைக், உன்னுடைய பெற்றோர்களுக்கு என்ன பிடித்திருக்கிறது. வாட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் லைக், உன்னுடைய நண்பர்களுக்கு என்ன பிடித்திருக்கிறது. இப்படி நம்ம கேள்வி கேட்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு நம்ம பதில் சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வாட் டு யூ லைக், உங்களை பார்த்து கேட்கறாங்க உங்களுக்கு என்ன பிடித்திருக்கு அப்படின்னா அதை நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே ஆன்சர் பண்ணுங்க. ஐ லைக், என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்க இங்க சொல்லணும். ஓகே, ஐ லைக் ஐஸ்கிரீம், ஐ லைக் காஃபி, ஐ லைக் டீ, ஓகே, ஐ லைக் சிங்கிங், ஐ லைக் டான்சிங், ஓகே, ஐ லைக் டு வாக். இந்த மாதிரிலாம் நீங்க இதுக்கு ரிப்ளை பண்ணலாம். சரி, இந்த மாதிரி WH கொஸ்டின் வேர்டு என்னவெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். இப்போ வாட்னா என்ன, இப்போ இதுக்கு முன்னாடி வேர் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். வேர், வேர் டு யூ கோன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல வேர் டு யூ கோ, நீ எங்க போற. இப்ப பார்க்கும்போது, கண்ணுல பார்க்கும்போது ஒருத்தர் போறாரு, அவரை பார்த்து நீங்க கேக்குறீங்க வேர் டு யூ கோ, எங்க போற. வேர் டு யூ கம், எங்க வர்ற. வேர் டு யூ பிளே, நீ எங்க விளையாடுற. ஓகே, அப்ப இதுக்கு பதில் சொல்லும்போது அவங்க எப்படி சொல்லுவாங்க, ஐ பிளே இன் த பிளே கிரவுண்ட். வேர் டு யூ பிளே. வேர் டு யூ கோ, ஐ கோ டு சென்னை, நான் சென்னைக்கு போறேன். ஓகே, வேர் டு யூ வெயிட், நீ எங்க காத்திருக்கிற. ஐ வெயிட் அட் பஸ் ஸ்டாண்ட், நான் பஸ் ஸ்டாண்ட்ல காத்திருக்கிறேன். இந்த மாதிரி இதுக்கு நம்ம பதில் சொல்லலாம். ஓகே, இப்போ வேர்னு பார்ப்போம். அதே மாதிரி இப்போ ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஒய், why do you go there. அடுத்த கொஸ்டின், எங்க போற. where do you go, நீ எங்க போற. அவங்க சொல்லிட்டாங்க ஐ கோ டு சென்னை அப்படின்னு. அடுத்த கொஸ்டின் நீங்க கேக்குறீங்க, எதுக்காக போற, எதுக்காக சென்னைக்கு போற. why do you go to சென்னை, நீ எதுக்காக சென்னைக்கு போற அப்படிங்கிற. ஸோ அப்போ அதுக்கு வந்து அவன் பதில் சொல்லணும், ஐ கோ டு சென்னை ஃபார் அன் இன்டர்வியூ, நான் ஒரு இன்டர்வியூக்காக நான் சென்னைக்கு போறேன். அந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஒய் சொல்லியாச்சு. அடுத்தது பாருங்க, ஹவு. ஹவுனா எப்படி அப்படின்னு அர்த்தம் இல்லையா, எப்படி அப்படின்னு அர்த்தம். சரி, எப்படி போற, இப்ப சென்னைக்கு போற. ஓகே, சென்னைக்கு எப்படி போற. ஹவு டு யூ கோ டு சென்னை, நீ சென்னைக்கு எப்படி போற அப்படின்னா ஐ கோ டு சென்னை பை ட்ரெயின், நான் ட்ரெயின்ல சென்னைக்கு போறேன். ஹவு பார்த்தோம். அடுத்தது நிறைய கொஸ்டின் வேர்ட் இருக்கு. இங்க பாருங்க, ஹூ, அடுத்தது ஹூ வச்சுக்கலாம். ஹூ, இந்த ஹூக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ண முடியாது. ஓகே, ஹூ டு யூ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இப்போ அப்படியே என்ன பண்ணிக்கலாம், ஹூ கம் ஹியர், ஹூ கம் ஹியர். இப்போ இந்த டூ நம்ம பிரிக்க தேவையில்லை. ஹூ கம் ஹியர், யாரு இங்கே, யார் இங்கே வருகிறார்கள். இத ஹூங்கிறது நம்ம மனசுல சிங்குலரா எடுத்துக்கிட்டோம்னா
எஸ் ஆட் பண்ணும். ஹூ கம்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லணும். ப்ளூரலா எடுத்தாச்சு, நிறைய பேர் வர்றாங்கிறது நம்ம மைண்டுக்குள்ள தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஹூ கம் ஹியர் அப்படின்னு சொல்லி மாத்திக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஐவியூ தேக்கு மட்டும் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம சிங்குலர் நவுனுக்கு நம்ம பார்த்துருவோம். ஓகே, அதுக்கப்புறமா அடுத்த லெசன் போயிடுவோம். இப்போ சிங்குலர்ல இருக்குன்னு வச்சுங்களேன், சப்ஜெக்ட் வந்து ஹீ இருக்கு, இங்க பாருங்க ஹீ இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன ஒன்று சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல டஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, வாட் டஸ் ஹி லைக், வாட் டஸ் ஹி லைக், அவருக்கு என்ன பிடித்திருக்கிறது, அதாவது ஹீ அப்படின்னா அவன், அவனுக்கு என்ன பிடித்திருக்கிறது அப்படின்னா நீங்க பதில் சொல்லும் போது ஹீ லைக்ஸ் காஃபி, அவனுக்கு காஃபி பிடித்திருக்கிறது. ஹீ லைக்ஸ் டீ, அவனுக்கு டீ பிடித்திருக்கிறது. ஓகே, அந்த மாதிரி நம்ம பதில் சொல்லணும். இப்போ இங்க சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்துச்சு அப்படின்னா ஹீ, இங்க பாருங்க ஷீ, இட், அல்லது ஏதாவது நேம், ஓகே ப்ராப்பர் நவுன், ஏதாவது பர்சன்ஸ் நேம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம டஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வாட் டஸ் ஹி லைக் அப்படிங்கும் பொழுது நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணும்போது என்ன பண்றோம், ஹி இந்த டஸ்ஸை கொண்டு வந்துட்டு லைக் கூட ஆட் பண்ணிக்கங்க. ஓகே, அப்போ ஹி லைக்ஸ், இங்க என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது எழுதுங்க. ஸோ சிங்குலரா இருந்ததுன்னா இங்க வேர்பு கூட V1 வேர்பு கூட எஸ் ஆட் பண்ணணும். WH CHல முடிஞ்சதுன்னா ES ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஓவுல முடிஞ்சதுனாலும் ES ஆட் பண்ணணும். புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, கோ அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம டைரக்டா எஸ் ஆட் பண்ணக்கூடாது, ES போடணும். ஹி கோஸ் அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி வாட்ச் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், வாட்ச் CHல முடிஞ்சிருக்கா, அப்ப ES போடணும். இப்போ வாட் டஸ் ஹி, இந்த இடத்துல நான் வேர்ப் யூஸ் பண்றேன். இங்க பாருங்க, வாட்ச், அவன் என்ன பார்க்கிறான் அப்படின்னு சொன்னா எப்படி பதில் சொல்லணும், ஹி வாட்சஸ் டிவி அப்படின்னு பதில் சொல்லுவோம். ஹி வாட்சஸ் டிவி. ஓகே, இந்த மாதிரி WH கொஸ்டின்ஸ் நிறைய பார்த்துருவோம். ஏன்னா இதை முன்கூட்டியே தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? வாட், வாட்னா என்ன, வேர்னா எங்க, ஒய்னா ஏன், ஹவுனா எப்படி, ஹூனா யாரு. இப்போ ஹூம் இந்த வேர்டு பாருங்க, ஹூம் அப்படின்னா யாரை அப்படின்னு அர்த்தம். ஓகே, யாரை. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஹூம் டு யூ டேக், ஹூம் டு யூ டேக் அப்படின்னா நீ யாரை எடுத்துக்கிற அப்படிங்கிற மீனிங் கிடையாது, நீ யார கூட்டிட்டு போற அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதே வந்து கூட்டிட்டு வர்ற அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா பிரிங் அப்படின்னு சொல்லணும். பிரிங்னா கொண்டு வான்னு அர்த்தம். ஓகே, டேக்னா எடு, பிரிங்னா கொண்டு வான்னு அர்த்தம். ஆனா இதே வேர்ட்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், டேக்னா கூட்டிட்டு போ, பிரிங்னா கூட்டிட்டு வா அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹூம் டு யூ பிரிங் அப்படின்னா நீ யாரை கூட்டி கொண்டு வருகிறாய் அப்படின்னு அர்த்தம். அப்ப எனக்கு இது பதில் சொல்லும் போது என்ன சொல்லணும், ஐ பிரிங். ஓகே, இங்க பாருங்க, ஐ பிரிங் மை பேரண்ட்ஸ், ஐ பிரிங் மை பேரண்ட்ஸ் அப்படின்னா நான் என்னுடைய பேரண்ட்ஸை கூட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து whom do you take, இப்போ இந்த டேக்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். whom do you take, நீ யாரை கூட்டிட்டு போற அப்படின்னா ஐ டேக், இப்போ மை மை சைல்டுன்னு வச்சுக்கலாம். ஓகே, நான் என்னுடைய குழந்தைய கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சரி, ஹூம்னா யாருன்னு பார்த்தோம். இது மாதிரி என்னென்ன கொஸ்டின் வேர்ட்ஸுக்குன்னு பார்த்துருவோம். ஹூம்னா யாரை. அடுத்தது பாருங்க, ஹவு மெனி, ஹவு மெனி அப்படின்னா எத்தனை அப்படின்னு அர்த்தம். எத்தனை, சும்மா எத்தனை அப்படின்னு சொல்லும் பொழுதே அது நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா என்ன கூடியது மாதிரி இருக்கு இல்லையா. அதே இந்த வேர்டு பாருங்க, ஹவு மச். ஹவு மச்னா எவ்வளவு அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு, எவ்வளவுன்னு சொல்றத வச்சு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது என்ன முடியாத ஒன்னத்தை நம்ம சொல்லுவோம். சரி, எதெல்லாம் என்ன முடிஞ்சது, எது என்ன முடியாது, என்ன முடிஞ்சது நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்போ ஃபிங்கர்ஸ் வச்சுக்கலாம், 1 2 3 4 5 இப்படி என்ன முடியுது. அதே மாதிரி புக்ஸ் என்ன முடியும், போன்ஸ் என்ன முடியும், ஸ்டாண்ட்ஸ் என்ன முடியும், ட்ரெஸ்ஸஸ் கவுண்ட் பண்ண முடியும், இதெல்லாம் என்ன முடியும். ஆனா என்ன முடியாததெல்லாம் எது, ஆயில், வாட்டர், சாயில், மண்ணை என்ன முடியாது இல்லையா. மண்ணை என்ன முடியாது, நட்சத்திரங்களையும் கூட வந்து என்ன முடியாது. அத என்ன முடிஞ்ச மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா என்ன முடியும். ஓகேவா? நிறைய ஒரு கூட்டமான நட்சத்திரங்கள் இருக்குன்னா அதை நம்மளால என்ன முடியாது. அப்போ நட்சத்திரங்கள் கூட என்ன என்ன முடிஞ்சதுன்னா ஓகே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் யூ கேன் யூஸ் ஹவு மச். இப்போ இதை வந்து நம்ம சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, இந்த ரெண்டுக்கும் ஒரு ஒரு ஒற்றுமை என்னன்னு கேட்டா, இந்த ஹவு மெனி அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நாம ஒரு நவுனை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஹவு மெனி பென்ஸ் வச்சுக்கலாம். ஹவு மெனி பென்ஸ்,
எத்தனை பேனாக்கள் do you, ஓகே இங்க பாருங்க, do you வாண்ட்னா வேண்டும் அப்படிங்கிற மீனிங். அப்போ how many pens do you want, எத்தனை பேனாக்கள் உனக்கு வேண்டும் அப்படின்னா பதில் சொல்லும்போது என்ன சொல்லணும், I want 2 pens அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி இங்க இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா how muchக்கு பின்னாடி அன்கவுண்டபிள் நவுனை யூஸ் பண்ணணும். அதாவது how much sugar, இப்ப பாருங்க சுகர் என்ன முடியுமா என்ன முடியாது. அப்ப how much sugar do you want, உங்களுக்கு எவ்வளவு சர்க்கரை வேணும், இதை நம்ம கிலோ கணக்கில் நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ அப்போ ஐ வாண்ட் 2 கிலோஸ் ஆஃப் சுகர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே சரி, அடுத்தது பாருங்க, இன்னும் சில WH வேர்ட்ஸ். இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இங்க பாருங்க, ஹவு லாங், அதே மாதிரி ஹவு ஃபார். ஹவு லாங்னா என்ன, ஹவு ஃபார்னா என்ன உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபார் அப்படின்னா அது டிஸ்டன்ஸை குறிக்குது. ஓகே, லாங் அப்படின்னா அது டைமை குறிக்குது. ஓகே, இது ஹவு லாங் அப்படின்னா எவ்வளவு நேரம் அப்படின்னு அர்த்தம், எவ்வளவு நேரம். ஹவு ஃபார் அப்படின்னா எவ்வளவு தூரம். ஓகே, எவ்வளவு தூரம். இப்ப பாருங்க, how long do you live here, இப்படி வச்சுக்கலாம். ஓகே, how long do you live here, நீங்க எவ்வளவு காலமாக இங்கே வாழ்கிறீர்கள். வாழ்றது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இடத்துல வந்து நிரந்தரமா ரொம்ப காலமா வாழ்றாருன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, how long do you live here, இது ஆக்சுவலா நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். இது உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக நான் சொல்றேன். ஓகே, இப்போ how long have you been living here அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு காலமா நீங்க இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, அது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ நான் உங்களுக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் நடத்துறதுனால இதை யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா, சரி அடுத்தது பாருங்க, how far இங்க பாருங்க, எவ்வளவு தூரம் நீங்க டிராவல் பண்றீங்க. how far do you travel, ஓகேங்களா, how far do you travel. இப்போ இங்க நான் வந்துட்டு யூ மட்டும் வச்சு சொல்லி கொடுத்ததுனால இங்க டூ இருக்குது. நல்லா ஞாபகம், இந்த பேசிக்கை மறக்க கூடாது. அடுத்தடுத்தது என்ன நடத்தினாலும் அந்த பேசிக்கை மறக்க கூடாது. ஸோ ஒரு படத்துல வந்து வடிவேல், காமெடி வடிவேல் இருக்காரு இல்லையா, காமெடியன் வடிவேல், அவர் வந்து குடிபோதையில வந்து பாயை விரிப்பாரு. பாய் விரிக்கும் போது ஒன் சைடு விரிக்கும் போது என்ன ஆகும், இன்னொரு சைடு சுருண்டுட்டே வந்துட்டு இருக்கும். அப்புறம் திரும்பி நின்று இப்படி விரிப்பாரு, இந்த பக்கம் சுருண்டுட்டே வரும். அப்புறம் என்ன பண்ணுவாரு, நேரா எடுத்து வச்சு அப்படின்னு நிற்பாரு, மூக்கு உடஞ்சு போயிடும் இல்லையா. அந்த காமெடி மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க புதுசா கத்துக்க பழச வந்து அப்படியே மறந்துட்டு வந்துடக்கூடாது. பழச நீங்க வந்து அப்படியே வச்சிருக்கணும் கையில. ஓகேவா, சரி அதுதான் நான் சொல்றேன். இந்த பாருங்க, இது என்ன படிச்சாலும் இந்த அடிப்படை, இந்த பேசிக் இருக்கு இல்லையா, இதை மறந்துடக்கூடாது. இப்ப சப்போஸ் இங்க சப்ஜெக்ட் வந்து ஹீ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹீ இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்க பாருங்க ஹீ, அப்ப இங்க டூ வருமா, வராது. இப்போ ஹவு லாங் டஸ், ஓகேங்களா, இப்போ டஸ் யூஸ் பண்ணணும். டஸ், ஹவு லாங் டஸ் ஹி லிவ் ஹியர், எவ்வளவு காலமா அவர் இங்க வாழ்றாரு. ஓகே, டஸ் யூஸ் பண்ணும். எவ்வளவு நேரமா இவர் வெயிட் பண்றாருன்னு வச்சுங்க, எப்படி சொல்லணும், ஹவு லாங் டஸ் ஹி வெயிட் ஹியர், இங்க எவ்வளவு நேரமா அவரு வெயிட் பண்றாரு அப்படி சொல்லணும். அதே மாதிரி இங்கேயும் அப்படிதான், ஹி இருக்கா. இப்போ ஹவு ஃபார் டஸ் ஹி டிராவல், அவர் எவ்வளவு தூரம் டிராவல் பண்றாரு அப்படின்னு நம்ம கேட்கறதுக்காக யூஸ் பண்றோம். சரி, ஹவு லாங் ஹவு ஃபார் பார்த்துட்டோம். அதே மாதிரி வேற என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. அட் வாட் டைம், ஓகே, இதெல்லாம் WH வேர்ட்ஸ். அட் வாட் டைம் அப்படின்னா எத்தனை மணிக்கு அப்படின்னு அர்த்தம். எத்தனை மணிக்கு முன்னாடி போட்டுங்க. அட் வாட் டைம், இங்க பாருங்க, டஸ் ஹி கம், அட் வாட் டைம் டஸ் ஹி கம், அவரு எத்தனை மணிக்கு வருகிறார், அவர் எத்தனை மணிக்கு வருகிறார் அப்படின்னு சொல்றதுக்கு. அதே மாதிரி அட் வாட் டைம் சொன்னோம் இல்லையா. இப்போ இந்த டஸ் இங்க ஹீ இருக்கிறதுனால இங்க டஸ் இருக்கு இல்லையா. அதே மாதிரி ஐ வி யூ தே ப்ளூரல் நவுன்ஸ் வந்துச்சுன்னா இங்க டூ யூஸ் பண்ணிக்கணும். ஹீ ஷி இட் சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா இங்க டஸ் யூஸ் பண்ணாத, மறந்துடாதீங்க. இப்போ ஃபார் வாட் ரீசன், அப்படின்னா என்ன காரணத்திற்காக அப்படிங்கிற மீனிங். அப்போ இது கூட இதை முன்னாடி ஆட் பண்ணிட்டு இதை அப்படியே பின்னாடி ஆட் பண்ணுங்க. ஃபார் வாட் ரீசன் டஸ் ஹி கம் ஹியர்,
என்ன காரணத்துக்காக அவரு இங்க வர்றாரு அப்படிங்கிறோம். அதே மாதிரி பாருங்க, ஃபார் வாட் பர்பஸ். ஓகே, ஃபார் வாட் பர்பஸ், நோக்கம். பர்பஸ்னா நோக்கம். அப்ப என்ன நோக்கத்திற்காக அவர் இங்கே வருகிறார் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து கொடியேற்ற போகிறார் அப்படின்னு நம்ம செய்தியில படிச்சோம் இல்லையா? அப்ப ஃபார் வாட் பர்பஸ் டஸ் மிஸ்டர் ஜோசப் விஜய் கோ தேர், எதுக்காக, என்ன நோக்கத்திற்காக அவர் அங்க போறாரு. ஃபார் வாட் ரீசன் டஸ் மிஸ்டர் ஜோசப் விஜய் கம் ஹியர், என்ன காரணத்திற்காக ஜோசப் விஜய் அவர்கள் இங்க வர்றாங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, அதே மாதிரி இந்த கொஸ்டின் வேர்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்னா ப்ரிபோசிஷன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இங்க பாருங்க, வித். இங்க பாருங்க, வித்னா உடன் அர்த்தம். வித் ஹூம், பாருங்க, வித் ஹூம் டஸ் ஹி கம், யாருடன் அவர் வருகிறார். இப்ப டஸ் ஹி கம், வித் ஹூம் டு யூ கம், யாருடன் நீ வருகிறாய் அப்படி கேட்கிறோம். வித் ஹூம் டு தே கோ, யாருடன் அவர்கள் போகிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் வந்து வேற ஒரு வித்தியாசமாவும் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். இங்க பாருங்க, இந்த ஹூம்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த வித்ல ஸ்டார்ட் பண்ணாம ஹூம் டஸ் ஹி கம் வித், இந்த ப்ரிபோசிஷனை பின்னாடியும் ஆட் பண்ணலாம். ஹூம் டஸ் ஹி கம் வித் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது சரி, அடுத்த ஒரு கொஸ்டின் வேர்டு என்னன்னா ஹூஸ். பாருங்க, ஹூஸ்னா யாருடைய அப்படின்னு அர்த்தம். யாருடைய, அப்ப யாருடைய கார், யாருடைய சேர், யாருடைய போன், இந்த இடத்துல ஒரு நவுன் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். இப்ப ஹூஸ் கார், ஹூஸ் கார் டஸ் ஹி டிரைவ்னு வச்சுக்கலாமா? இந்த டிரைவ், டஸ் ஹி டிரைவ், யாருடைய காரை அவன் ஓட்டுகிறான் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த இடத்துல ஒரு நவுன் வரணும். ஓகே, அது ப்ளூரலா இருந்தாலும் சரி, சிங்குலர் நவுனா இருந்தாலும் சரி இங்க வரணும். பட் இங்க வந்து என்ன பண்ணும், இந்த சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஆக்ஸிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும். டஸ் வருமா அல்லது டூ வருமா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல, அது அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது பாருங்க, இப்போ வித் ஹூம் சொன்ன இல்லையா, அதே மாதிரி பாருங்க ஃபார் ஹூம். ஃபார் அப்படின்னா ஆக அப்படின்னு அர்த்தம். அப்ப யாருக்காக, சிவாஜி பாட்டு வருதுல, யாருக்காக இது யாருக்காக அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, ஞாபகம் வச்சுங்க. ஃபார் ஹூம்னா யாருக்காக, யாருக்காக. இங்க பாருங்க, டஸ் ஹி ஆர்கியூ, யாருக்காக அவன் ஆர்கியூ பண்றான், யாருக்காக ஆர்கியூ பண்றான், இல்ல யாருக்காக சப்போர்ட் பண்றான். இந்த V1 verb நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம். ஃபார் whom does he support, யாருக்காக அவன் சப்போர்ட் பண்றான். ஃபார் whom does he buy a car, அவன் யாருக்காக கார் வாங்குறான். ஓகே, சோ இந்த மாதிரிலாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது இதே சப்போஸ் பை whom அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சாரி, பை whom அப்படின்னா யாரால், யாரால் அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ல சொல்ல முடியாது, அதை சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல பேசிவ் வாய்ஸ்ல தான் சொல்ல முடியும். அதை நான் அடுத்த கிளாஸஸ்ல வந்து நான் டீச் பண்றேன். பை ஹூம்னா யாரால் அப்படிங்கிற மீனிங், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பை ஹூம் பார்த்தாச்சு, ஃபார் ஹூம் பார்த்தாச்சு, வித் ஹூம் பார்த்தாச்சு. இன்னும் நிறைய கொஸ்டின் வேர்ட்ஸ் இருக்கு, அது டக்குன்னு ஞாபகத்துல வரல. சரி, அது அடுத்த கிளாஸ்ல சொல்லித்தர்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறது ஈஸ்வர். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் புக்ல எழுதி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச்.